இன்னைக்கும் அவருடைய லிட்ரேச்சர், அவருடைய போதனைகள் வழி வழியா இப்ப சுவாமிகள் இருக்காங்க. அவங்க போய் பேசும் பொழுது எங்கேயும் கூட அவர் ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்தை வழிபடுங்கன்னு அவர் சங்கராச்சாரியர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னதே ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த காஸ்மிக்க ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை கொண்டு வர்றாரு. இதுதான் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு. அதற்கு நாம இந்து மதம் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இந்துங்கிறது இட்ஸ் நெவர் a religion, it's a way of life. யூனிவர்ஸோட கலந்து அந்த ஸ்ரீசக்கரம் என்பது மக்களுக்கு புரியாது. people don't understand இந்த எனர்ஜிங்கிறது என்ன, எந்த எனர்ஜி நான் பாக்குறது, எனக்கு ஒரு சக்தி வடிவத்துல ஒரு ஒரு முகம் வேண்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துலயும் ஒரு தேவியை பிரதிஷ்டை பண்றாங்க. ஸ்ருங்கேரி போனா ஸ்ருங்கேரி அம்மா இருக்காங்க, பிரதிஷ்டை பண்றாங்க. சோ அதையும் சங்கராச்சாரியர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் இன்டு தி ஃபியூச்சர் உருவ வழிபாட்டை தாண்டி எனர்ஜியோட மக்கள் கனெக்ட் பண்ணி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய ஒரு வே ஆஃப் லைஃப்ல வாழ ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் உருவ வழிபாடு வேண்டும் என்று சங்கராச்சாரியர் சொல்றாங்க.